மாப்ள இந்த ஏரியாவிலயா பொண்ணு பார்க்க போற? ஏரியாவை பத்தி எது வேணா பேசுங்க, பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது. பொண்ணை பத்தி நான் ஒண்ணு சொல்ல. அங்க பாரு பண்ணி ஒண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இருமா, கல்யாணம் தண்ணிக்கு நாங்க பன்னீர் தெளிச்சுக்கிறோம். இப்போ நீ தெளிக்க வேண்டாம். ஏய், இது எங்கடா இருக்கு? அந்த பக்கமா சந்தில இருக்கு போங்க. அந்த சந்தில இருந்தால நாங்க வர்றோம். 2ஆம் நம்பர் வீடு எங்கடா இருக்கு? இந்த பக்கமா இடது பக்கம் இருக்கு போங்க. குளிக்கிறியாக்க? என்ன நோற? சோப்பு. நீ எல்லாம் சோப்பு போடுற அளவுக்கு வந்துட்டியா? உலகம் கெட்டுச்சுடா. ஏமா, இந்த 2ஆம் நம்பர் வீடு எங்க இருக்கு? இப்படிக்கா போங்க. எப்படிக்கா? இப்படிக்கா தான். நாங்க அப்படிக்கா போறோம். கொஞ்சம் இருந்தா பேன் பார்க்க சொல்லுவோம் போல இருக்கு. அம்மா, இது என்னப்பா இருக்குது? கண்ணில்ல பாத்து போறதானே. ஐயாப்பா, இது அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அட அது இல்லப்பா, வீடு. அட அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. ஐயோ, இனிமே இவங்கிட்ட கேட்டா நாரி போயிடும். மாப்ள, லொக்காலிட்டி கவனிச்சிட்டீங்களா? ஏமா, இந்த வாடி வீடு எங்க இருக்கு? இந்த வரிசையிலே கடைசி ஊடுங்க. ஓஹோ, இதே வரிசையில கடைசி வீடா? மாப்ள வாங்க. டா, அந்த சோறுதலை கொஞ்சம் எடுத்து கூட. இனி இது வேற செய்யணுமாக்கும். மாப்ள, கவனிச்சிட்டீங்களா? ஜோடிச்சாலெல்லாம் மாப்ள, என்னைய வீடு இது? புறா கூண்டு மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்தா நம்ம வீட்டுல விளக்கு ஏத்தணுமா? விளக்கெல்லாம் ஏத்த வேணாம். எங்க வீட்டுல சுவிட்ச தட்டினாலே லைட் எரியும். என் பொண்ணு சுவிட்ச தட்டா சுவிட்சே எரியுமையா? சார், ஐயா, இது என்னமோ பொண்ணு கேட்க வந்த மாதிரி தெரியல, பிச்சை கேட்க வந்த மாதிரி தெரியுது. கேட்கறது ஒரு ஜெட்ல இருக்கணும் மாப்ள. ஐயா, ஐயா, உள்ள யார் பாருக்கீங்க? வந்து மூஞ்சியில காட்டுங்கப்பா. ஓ மூஞ்சி இல்லையா, உள்ள இருக்கிற மூஞ்சிய சொன்னேன். அப்பா, யாரோ வந்திருக்காங்க. இது எடுமா. யார் நீங்க? என்ன வேணும்? இங்க வாணிங்கிறது என் பொண்ணுதான். அப்போ நீங்க அவங்க அப்பா. இவர் யாரு? உள்ள வரலாமா? இவரு உள்ள வரலாமா? உள்ள வரலாமா? வாங்க. வரலாமா? வாப்பா. என்ன படுக்க போறீங்களா? இல்ல, உங்களுக்காகத்தான். நாங்க படுக்கணுமா? ஐயா, நீங்க உட்காருங்கிறதுக்காக தான் விரிச்சேன். இல்ல, எங்க ஊர்ல பாய் போட நாங்க படுத்துருவோம். அப்படியா? இங்க அப்படி இல்ல. இல்ல, ஆமா, பேச ஆரம்பிக்கலாமா? இல்ல சார், யாரு? வெத்தலை போடலாமா? சுண்ணாம்பு தடவிக்கலாமா? மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார், அது வந்து உங்க டாட்டர் வாணி கிரீன் கிராஸ்க்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. நான் கூட 500 ரூபாய் போட்டேன். சரி. அப்பதான் அவங்கள முதல் தடவை பார்த்தேன். சரி. அப்புறம் கிரீன் கிராஸ் போய் உங்க அட்ரஸ் கலெக்ட் பண்ணி இங்க வந்தோம். சரி. அதான் அவங்கள நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசி வந்து. பொண்ணு பார்த்தானா? சரி. புடிச்சு போச்சா? சரி. சம்பந்தம் பேச வந்திருக்கோம். இது சரியில்லையே. எனக்கு சரி. இங்க என்ன சோரி? இத பாருங்க, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பேசுறேன்னா அது எப்படிங்க முடியும்? முடியாதுங்க, முடியாது. எனக்கு தெரியும், இவருக்கு தெரியலையா? டேய், முடியாதுடா, வாடா போலாம். கொஞ்சம் வெளியில போய் கார்ல உட்காருங்களா? பொண்ணை குடுக்க போறாரா இல்லன்னா என்ன தெரியல. அதுக்குள்ள என்ன வெளியில போக சொல்றேன். மாப்ள, இது தீ குளிக்கிற தவிர வேற வழியே இல்ல. யார் தீ குளிக்க போறாங்க? நான் தாங்க. செய்யுங்க. செய்யறேங்க. ஆமா, நீங்களா கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சொல்றேன் சார். அரவிந்த் அசோசியேட்ஸ், இது எனக்கு தெரியுமே. இதுல நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஐயோ, அந்த கம்பெனியோட ஓனரே நான் தான். யா, ஐ அம் தி எம்டி ஆஃப் தி கம்பெனி. மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி இருக்கார்ல, அவரோட செகண்ட் சன். பல தலைமுறைக்கு சொத்து இருக்கு. மன்னிக்கணும், எங்களுக்கு உங்களுக்கு சரிப்பட்டு வராது. வேற இடம் பாருங்க. இந்தாங்க. சார், சார், நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அதெல்லாம் இல்ல. தகுதிக்கு குறைவா பொண்ணு எடுக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. தகுதிக்கு அதிகமா மாப்பிள்ளை தேடுறது எங்களுக்கு நல்லது இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க எங்க பொண்ணை பணக்கார இடத்துல கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதனால பின்னாடி சில பிரச்சனைகள்லாம் வரும். பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் வராது சார். நீங்க என் பேரண்ட்ஸ் சைடுல இருந்து பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த கல்யாண பத்திரிகையை பாருங்க, என்னோட தான். இதுல எல்லாம் இருக்கு, கல்யாண பொண்ணோட பேரை தவிர. அதை என்னையே எழுதி பூர்த்தி பண்ணி சொல்றாங்க அப்பா. உனக்கு பிடிச்சிருந்தா போண்டா டேய் அப்படின்ட்டாரு. இதை பார்த்தாலே தெரியல, என்னோட கல்யாண விஷயத்துல எங்க அப்பா எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு சார். அப்படியா? கொஞ்சம் இருங்க. இந்த பத்திரிகை பாத்தீங்களா? உங்க பத்திரிகை மாதிரியே ரொம்ப காஸ்ட்லி பத்திரிகை. இந்த மாப்பிளையும் உங்களை மாதிரியே ரொம்ப காஸ்ட்லி மாப்பிளை. இந்த அற்கால என் மூத்த பொண்ணு, அவளை இங்கதான் கட்டி கொடுத்தேன். அந்த மாப்பிளை இப்படித்தான்
உங்களை மாதிரி நேர வீட்டுக்கு வந்து நானும் உங்க பொண்ணு மனப்பூர்வமா காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிவீங்கன்னு சம்பந்தம் பேசினா போற இடம் பெரிய இடமாச்சே, நல்லா வச்சுக்குவான்னு கட்டி கொடுத்தேன். இப்ப என்னாச்சு? அவ வாழ வட்டி வந்து நிக்கிறா. சோ சாரி சார். ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? பணம் தான். அந்த பண திமிர்னாலதான் கட்டின பொண்டாட்டினோட பார்க்காம என் பொண்ணை குடும்பப்படுத்தி வீட்டை விட்டே துரத்திட்டான். வீணா அடம் பிடிக்காம மரியாதையா இதுல ஒரு கையெழுத்து போடுறீ. முடியாது. போட மாட்டேன். இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. புரியல? கோர்ட்டுக்கே போகாம உன்னை உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்ப போறேன். வேண்டாங்க, தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. நான் உங்களையும் நம்பி வந்தவன். உன்னை யாரு நம்ப சொன்னது? ஏதோ லவ் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் போர் அடிச்சு போச்சு. இது வரைக்கும் ஏசி, டிவி, கார், மிக்ஸர், ஃப்ரிட்ஜ் வசதியா வந்துட்டல. போதும். போய் சரி. நான் எங்க போனோம்? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ உன்ன மாதிரி இல்ல, வசதியானவ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, கொடுத்து அனுப்புறேன். நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க மாட்டேன். மாப்பிள, வேணாம், சொன்னா கேளுங்க. நோ. ச்சே. நீ ஒரு ஆம்பளை ஐயா, ஒரு பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் நடந்துக்கிற விதமா ஐயாது? நீ வசதியானவன், என் பொண்ணை கண்ணியமா வச்சு பண்ணி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா என் பொண்ணை கொலையே பண்ணிருப்பே ஐயா. அப்பா, அக்காவுக்கு இனிமேலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையாப்பா? வாணி, டேய், அவ பேரை சொல்லி கூப்பிட உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பாருங்க. உங்ககிட்ட இங்க என்னடா பேச்சு? நான் கோர்ட்ல வந்து பேசிக்கிறேன். தாராளமா போய் சந்திச்சுக்க. ஆனா இங்க வந்து ஏதாவது கலாடா பண்ணின, என்கிட்ட இருக்கிற வசதிக்கு குடும்பத்தையே ஒழிச்சிடுவேன். ஜாகிரதை. நியாயம் ஐயா. உங்ககிட்ட பணம் இருக்கு, துப்பாக்கி இருக்கு, உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். பாத்திரம் இருந்து பிச்சை எடு, விரலுக்கு தக்க வீக்க வேணும்னு சொல்லுவாங்க. நாங்க தான். ஆமா, அந்த பணம் என் பொண்ணை என்ன பாடுபடுத்திச்சு தெரியுமா? அதுவே என் தகுதிக்கு தகுந்த மாதிரி நடுத்தர மாப்பிளைய பார்த்து கொடுத்திருந்தா சொக்காய் பிடிச்சு 4 வார்த்தை கேட்டிருப்பேன். இன்னும் துப்பாக்கியில காட்டுறான். எங்க இருந்து அந்த திமிரு, பண கொழுப்பு? நான் அந்த மாதிரி இல்ல சார். சும்மாரியா? உன்ன மாதிரி ஏகப்பட்ட பேரை பார்த்தேனா? அப்பா, நீ பேசாம இருமா. டொனேஷனாலே எல்லாரும் 5ஓ 10ஓ தான் போடுவாங்க. ஆனா இவர் 500 ரூபாய் போடும்போதே நான் நினைச்சேன் இவர் எதுக்கோ வலை விரிக்கிறாருன்னு. இப்பதான் புரியுது அது எதுக்குன்னு. ஹலோ, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. I am a responsible manager of a reputed concern, not a roadside loafer. என்ன சார் இவங்க இப்படி? இந்த பாருங்க, நாங்க பாதிக்கப்பட்டவங்க. எங்க கண்ணுக்கு யாரை பார்த்தாலும் கெட்டவங்க தான் தெரியும். நீங்க போயிட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி என்ன தோணுங்க, இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாம். சரி, எல்லாரும் ரொம்ப இமோஷனலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். ஏம்மா, நான் பேசுனது சரிதானே? என்னோட அது வசதியான மாப்பிளையை தட்டி கழிச்சான்னு நினைச்சிட்டியா? இல்லப்பா, நீங்க இப்படி பேசலனாதான் நான் தப்பா நினைச்சிருப்பேன். என்ன மாப்பிள, அந்த ஆள் பொண்ணு சம்மதிச்சிட்டானா? என்ன சம்மதிச்சிட்டானா? இல்ல. அப்பாடா, எனக்கு தெரியுமாப்பா. அது என்ன வீடா? பொறா கூண்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தமே. அந்த ஆள் மூஞ்சியை பாத்தியா? பெருச்சாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான். அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன? முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு. பார்த்தோன்னு அசந்து பொத்து ரூம்குள்ளே விழுந்துருவேன். ஐ மாமா, சாப்பிட்டீங்களா மாமா? சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? என்னடா அது? தேவலோகத்திலிருந்து தேவதையே வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? இது என் 9வது பொண்ணு நவலட்சுமி. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்திருக்கா. அவங்க அம்மா அப்படியே உரிச்சிட்டு பிறந்திருக்கா மாப்ள. அப்படி பாக்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் குழந்தை வெக்கப்படுது. பொண்ணுங்க வெக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? என் குழந்தை வெக்கப்படுது. குழந்தையா அது? பின்ன குழவையாது? அது இல்ல, அது வயித்துல 2 மாசம் குழந்தை இருக்கிற. என்னமா அது மாப்பிள திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு? ஐயே, இந்த மாமாவுக்கு இது கூட தெரியலையே. இது குழந்தை இல்ல, முறுக்கு, சீடை, உருண்டை. யார் முதல்ல ரூம்குள்ள விட்டது? மாப்ள, என்ன மாப்ள ஏன் ரூம் ஒரு ரூம் பிரிச்சு பேசிட்டு? இது நம்ம ரூம். தப்பு தப்பு, உங்க ரூம். மாமா, இப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 100 கள்ள உருண்டை 100 முறுக்கு சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாமா? சபாஸ், சரியான போட்டிடா. இது வரைக்கும் இந்த போட்டியில என்ன யாருமே ஜெயிச்சது இல்ல. அப்படி போடுவேன். உங்க அம்மா ஒருத்தர ஜெயிக்கல? சரியான திண்ணி குடும்பம் போடுற. திண்ணி குடும்பமா இருக்கலாம், தண்ணி குடும்பமா தான் இருக்க கூடாது. இது ஏன் தலைவலிக்குதா? என் பொண்ணு விட்டு தைலம் தர சொல்லிட்டா? பொண்ணா இது? பகாசுரி. மாப்ள, என்ன எது வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் பொண்ணு சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எனக்கு பிறந்த பொண்ணுகள் இல்லையே, இந்த பொண்ணு தான் ரொம்ப ஜென்டிலான பொண்ணு. இது வரைக்கும் யாரையும் கண்ணன் ஓடுனது இல்ல, மூக்குல விரல விட்டதும் இல்ல.
அப்பா மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிட்டானா? அவனை நான் விட்டதா பாரு. வரேன்டி, பாய். ஹலோ. ஹாய். தலைவா, நம்ம ஏரியால வந்து நம்ம பொண்ணே சைட் அடிக்கிறானா அவனுக்கு என்ன தைரியம்? அவனை நாய் அடிக்காம சீத்து வச்சா. எங்க எங்க இந்த பக்கம்? எங்க வீடு கூட இங்கதான். உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். அப்பதான் நீங்க என்ன சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், நான் உங்களை காதலியா அடையணும்னு ஆசைப்படல, என் மனைவியை அடையணும்னு ஆசைப்படுறேன். மிஸ்டர், சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து வம்பு பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாணி, டேய், நாம செய்ய வேண்டிய வேலைய அந்த பொண்ணே செஞ்சுட்டா. பையன் மறுபடியும் இந்த ஏரியா பக்கம் வரமாட்டான்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக். ஆல் தி பெஸ்ட். அரவிந்த், நாமெல்லாம் ஒன்னா காலேஜ்ல படிச்சோம். அத நீ மறந்தாலும் நாங்க மறக்கல. நீ பாஸ் ஆயிட்ட, நாங்கெல்லாம் ஃபெயில் ஆயிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்கெல்லாம் ஈஸியா பாஸ் ஆகுற ஒரு விஷயத்துல நீ பரிதாபமா ஃபெயில் ஆயிட்ட. சம்பவத்தை பார்த்துட்டுல, இனி சக்சஸ் தான். ஏன் பாஸ், அந்த பொண்ணுக்கு எத்தனை நாள் நூல் விடுற? ஃப்ரெண்ட்ஷிப்பா கேக்குறேன்ப்பா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லப்பா. நீ அடிபட்ட ஆத்திரத்துல இருக்கிற, அதனாலதான் அப்படி பேசுற. அந்த பொண்ணுக்கு என்ன கலர் பிடிக்கும்னா? நான் அவளை கலாட்டா பண்ண நினைக்கல, கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். அடேங்கப்பா, அப்படி சொல்லித்தான் இப்படி கன்னத்துல அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. அரவிந்த், சில பெண்களுக்கு ஸ்ட்ரைட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பிடிக்காது, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாதான் பிடிக்கும். இப்படி பெண்கள பல ரேஞ்சுகள். அரவிந்த், நான் சொல்ற இந்த ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணினா இன்னும் 4 நாள் அந்த பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ணும். இது மட்டும் நடக்கலைன்னா என்ன நடுத்தர இழுத்து வச்சு அட்ரா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.